வெண்முரசு. சொல்வடர்காடு 44. திருப்பதியின் உருவம் தொலைவில் மறைவதுவரை தருமனும் இளைய யாதவரும் அமைதியாக அதை நோக்கியபடி அமர்ந்திருந்தனர். அவள் குடில்களுக்கு அப்பால் சென்றதும் தருமன் பெருமூச்சுடன் இயல்பு நிலை அடைந்து திரும்பி இளைய யாதவரை நோக்கினார். அவர் இருகைகளையும் மரப்பிடத்தில் ஊன்றி தலையைத் தாழ்த்தி சுருங்கிய விழிகளால் நோக்கிக் கொண்டிருந்தார். முதிரா இளைஞர்களுக்குரிய கரியமென்தாடி அவர் முகத்தில் பரவியிருந்தது. கண்களுக்குக் கீழே மெல்லிய கருமை. ஆனாலும் அவரை இளைஞன், சிறுவன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தது சித்தம். வாசிப்பது சந்தீப். துவாரகையில் என்ன நிகழ்கிறது, இளைய யாதவரே என்றார் தருமன். அவ்வாறு நேரடியாக கேட்கலாமோ என ஒரு கணம் தோன்றியது. ஆனால் அவரிடம் மட்டுமே எப்போதும் முறைமைகளை நோக்கியதில்லை என்றும் எண்ணிக்கொண்டார். எப்போதுமிருக்கும் குடிப்பூசல். இம்முறை அது சற்று பெருகிவிட்டது என்று இளைய யாதவர் சொன்னார். யானை மேல் அமர்ந்திருக்கும் பாகன் அறிவான், அது என் நிலையிலும் ஒரு காட்டு விலங்கே என. அது மதம் கொள்ளும் தருணங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று அவரே பேசட்டுமென தருமன் காத்திருந்தார். யாதவர்களின் பண்பாட்டிலேயே உள்ள இயல்புதான் அது, அரசே என்றார் இளைய யாதவர். அவர்கள் புதிய புல்லிலம் தேடி பிரிந்து சென்றாக வேண்டும். பிரியாவிட்டால் அவர்களின் கால்நடைகள் உணவில்லாது அழியும். இங்குள்ள அத்தனை யாதவ குடிகளும் ஒன்றிலிருந்து ஒன்றென பிரிந்து உருவானவைதான். இன்றிருப்பவற்றுக்குள்ளும் பிரிவதற்கான அனைத்து கூறுகளும் உள்ளன. உண்மையில் பிரிந்து செல்வதற்கான உளநிலை எப்போதும் அவர்களிடமுள்ளது. ஒரு பண்பாட்டியல்பு அல்லது பழக்கம் வேறுபட்டால் போதும் அதையே பிரிந்து செல்வதற்கான நெறியென உடனே எடுத்துக்கொள்வார்கள். ஒரே குலத்தை, ஒரே கொடியைச் சேர்ந்த யாதவர்கள் உண்ணும்போது ஒரு சாரார் முதலில் மதுவை உண்ண வேண்டும், பிறிதொரு சாரார் முதலில் இனிப்பு உண்ண வேண்டும் என வகுத்து 5 ஆண்டு காலம் அதை கடைப்பிடித்தால் சில ஆண்டுகளுக்குள் அவர்கள் இரு பிரிவினராக ஆவது உறுதி. அதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன். பிரிந்து செல்லும்போது அவர்கள் செல்வங்களை ஈவரக்கமில்லாது பகுத்துக் கொண்டாக வேண்டும். அதைவிட நினைவுகளை பகுத்துக் கொள்ள வேண்டும். அது எளிதல்ல. அதற்கு அவர்கள் கண்டறிந்த வழி என்பது பூசல். மிகச்சிறிய தருணங்களைக் கூட எளிதில் பூசலாக்கிக் கொள்ள முடியும். அதிலும் ஒரு பொதுவிழாவில் பூசல் எளிதில் வெடிக்கும். ஏனென்றால் அங்கு அத்தனை பேரும் தங்கள் இடம் குறித்த பதற்றத்துடன் இருப்பார்கள். தங்களை தங்கள் உண்மையுருவை விட மேலாகக் காட்ட முயன்று கொண்டிருப்பார்கள். ஒருவனை சற்றே புண்படுத்தினால் போதும் அவருடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள அத்தனை பேரும் கிளர்ந்தெழுவார்கள். ஒருமுறை ஒருவன் சிவப்புத் தலைப்பாகை வைப்பதைப் பற்றி ஒரு வசையை சொன்னான். சிவப்புத் தலைப்பாகை அணிந்த அத்தனை பேரும் அவனுக்கு எதிராக திரண்டனர். பிறவண்ணத் தலைப்பாகை அணிந்தோர் அவனை ஆதரித்தனர். இரு கூட்டமாக எதிரெதிர் நின்று வசை பாடினர். பூசல் தொடங்கியது என்றார் இளைய யாதவர். புன்னகையுடன் ஒரு குமுகச் செயல்பாட்டை அல்லது பண்பாட்டு நுட்பத்தை புரிந்து கொள்ள மிகச்சிறந்த வழி அதை முடிந்தவரை பொருளற்றதாக விளக்கிக் கொள்வதே என்று படுகிறது என்றார். ஷத்ரியர்களின் பூசலை பார்த்திருக்கிறேன். அது கொலையிலேயே முடியுமென அனைவரும் அறிவார்கள். ஆகவே அனைவரும் அதை தொடக்கத்திலேயே நிறுத்திவிட உள்ளம் கொண்டிருப்பார்கள். மூத்தவர்கள் உரிய தருணத்தில் தலையிடுவார்கள். ஆனால் யாதவர்களின் பூசல்களில் உச்சமே தடியால் அடித்துக் கொள்வதும் கல்வீசுவதும் தான். எவரும் இறப்பதில்லை. அதை ஒரு உள எழுச்சி கொண்ட களியாட்டாக அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் என்றே தோன்றும். மூத்தவர்கள் வெறுமனே நோக்கி நிற்பார்கள். அரசே, யாதவ மூத்தவர்களைப் போல பூசல்களை ஒடுக்கத் தெரியாத குடித்தலைவர்களை நான் கண்டதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் உள்காடுகளில் தனித்து வாழ்பவர்கள். ஆண்டுக்கொரு முறையோ இருமுறையோதான் அவர்கள் திரளை பார்க்கிறார்கள். அயலாரிடம் பேசவே அவர்கள் தயங்குவார்கள். கூட்டம் அவர்களை முற்றிலும் செயலற்றதாக்கிவிடும். அவர்கள் பூசல்களில் நத்தை என உற்றுருங்கி விடுவதைக் கண்டிருக்கிறேன் என்றார் இளைய யாதவர். இறப்பு இல்லை என்பதனாலேயே யாதவர்களின் பூசல்கள் மேலும் வன்முறை கொண்டவை. ஷத்ரியர்களின் பூசல் இறப்புகளில் எப்படியோ முடிந்துவிடுகின்றது. இறப்பு அப்பூசல்களின் பொருளின்மையை உடனடியாக பேரொரு கொண்டு காட்டிவிடுகிறது. அது உருவாக்கும் துயர் அப்பூசல் உருவாக்கிய கசப்புகளை உருகச் செய்துவிடுகிறது. யாதவர்களின் பூசல் முற்றிலும் சொல் சார்ந்தது.
குருதியும் வலியும் இல்லை என்பதனாலேயே அது நிறைவு கொள்வதில்லை. மேலும் மேலுமென தாவுகிறது. உடல் செல்வதற்கு எல்லையுண்டு, அது பொருள். சொல் செல்வதற்கு எல்லையில்லை, அது வெளி. சிறுமைகளின் உச்சம், இழிவுபடுத்தலின் இயலும் எல்லை. அதன்பின் ஒருபோதும் அவை மறக்கப்படுவதில்லை. நாவினால் சுட்டவடு ஆறுவதில்லை. உண்மையில் ஆற அவர்கள் விடுவதுமில்லை. ஏனென்றால் அச்சொற்களினூடாகவே அவர்கள் தங்களை வேறுபடுத்திக் கொள்கிறார்கள். தங்கள் தன்னடையாளத்தை அவ்விலக்கம் வழியாகவே உருவாக்கிக் கொள்கிறார்கள். அக்கசப்பை இழந்துவிட்டால் அவர்களிடம் எஞ்சுவது ஏதுமில்லை. தலைமுறைகளுக்கு அவற்றை கைமாற்றுகிறார்கள். சொல்லிப் பெருக்கி தொன்மங்களாக்கிக் கொள்கிறார்கள். பிறவெறுப்பும் தன்னிறக்கமும் ஒன்றின் இரு பக்கங்கள். இரு உச்சநிலைகளிலாக மாறி மாறிச் செல்லும் ஒருவரிடம் பேச நம்மிடம் ஏதும் இருப்பதில்லை. அரசே, சென்ற சில மாதங்களாக நான் யாதவர் குடிகள் தோறும் சென்று கொண்டிருந்தேன். கொந்தளிப்பின்றி நான் கண்ட எவருமில்லை. முதலில் அவர்களின் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பெருங்குலங்களாகச் சேர்ந்து வாழாமையால் அவர்கள் அதற்கான உளநிலைகளை கற்றுக்கொள்ளவில்லையா? அல்லது பெருநிலம் நிறைந்து வாழ்பவர்களால் எப்போதும் ஒதுக்கப்பட்டு காடு புகுந்து வாழ நேர்ந்தமையின் தன்கசப்பா? பின்னர் எப்போதோ தோன்றியது, அவர்கள் வாழும் அக்காட்டுத் தனிமையில் அவ்வண்ணமல்லவா மானுடர் உடனிருக்க முடியும் என்று. அவர்களுக்கு உலகம் தேவைப்படுகிறது, அதனுடன் வீச்செழுந்த உளத்தொடர்பு வேண்டியிருக்கிறது. அது அன்போ வெறுப்போ? அன்பு அனைவர் மேலும் இயல்வதல்ல, அதற்கு அணுக்கம் தேவையாகிறது. எளியோருக்குக் குருதியே இயல்பான அணுக்கம். யாதவர்கள் தங்கள் மைந்தர்மேல் கொண்டிருக்கும் பேரன்பு திகைப்பூட்டுவது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் என அவர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பேரன்பு அக்குருதி வட்டத்திற்குள்தான். அதற்கு வெளியே விரிந்திருக்கும் மானுட வழியுடன் அவர்கள் வெறுப்பால்தான் ஆழ்தொடர்பு கொள்கிறார்கள். அத்தனை பேரன்பு கொண்டவர்கள், விருந்தினர் மேல் குளிர் மழையாக பெய்பவர்கள், கள்ளமற்ற எளிய உள்ளமும் நேரடியான பேச்சும் கொண்டவர்கள் எப்படி அந்த அளவுக்கு வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான விடை அதுவே. எளிய உள்ளம் கொண்டவர்கள் புரிந்து கொள்ளவும் எளிதானவர்கள் என்பதைப் போல பிழை பெரிதில்லை. அவர்களின் வெளிப்பாடுகளே எளிமையானவை. ஏனென்றால் அவற்றை சிக்கலாக ஆக்கிக் கொள்ளும் அறிவுத்திறன் அவர்களிடமில்லை. அவர்களின் ஆழ்வுள்ளம் இப்புவியின் இயல்பான எதைப் போலவும் சிக்கலான பெருவலை. அதைத் தொட்டு நீவி புரிந்து கொள்வதற்கு தேவையானது தெய்வங்களின் விழி. தெய்வங்கள் அவ்விழியே தங்கள் விலக்கத்தால் மட்டுமே அடைகின்றன என இளைய யாதவர் தொடர்ந்தார். மானுடர் அழிந்தாலும் வாழ்ந்தாலும் அவற்றுக்கொன்றுமில்லை. தங்கள் உயரங்களில் இருந்தபடி அவர்கள் புழுக்களென நெளியும் மானுடத்தை குனிந்து நோக்குகின்றன. அரசே, மானுடப் பெருக்கை அப்படி புரிந்து கொண்டவர்கள் மாமுனிவர்கள். அவர்கள் மானுடத்தின் உள்ளே இல்லை. அதற்கிணையாகவே பேரரசர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கொடுங்கோலர்கள், பேரழிவுகளுக்கு அஞ்சாதவர்கள் என அவர்கள் புகழ் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் மானுடத்திரள் ஒரு பொருட்டே அல்ல. அவ்விலக்கம் வழியாக மானுடத்தை மிகச்சரியாக அவர்கள் புரிந்து கொண்டனர். மேலாடை என மானுடத்தை சுழற்றி அணிந்தனர். படைக்கலம் என வீசி வெற்றி கொண்டனர். நடைபாதை என விரித்து கடந்து சென்றனர் என்றார் இளைய யாதவர். அவர் குரல் மெல்ல தழைந்தது. அது என்னால் இயலவில்லை. நான் தெய்வம் அல்ல, முனிவனும் அல்ல, பேரரசன் என என்னை சொல்கிறார்கள். நான் உண்மையில் அவ்வாறானவனும் அல்ல. நான் மானுடன், யாதவன், தந்தை, கணவன், மைந்தன். என்னால் இவ்வெளிய பெருந்திரளை இளிவரலுடன் கடந்து செல்ல முடியவில்லை. இவர்களை நோக்கி என் கைகள் பெருவிழைவுடன் விரிந்தபடியே உள்ளன. இவர்களின் துயர்களை எண்ணி கண்ணீர் விடாமலிருக்க என்னால் இயலவில்லை. இவர்களின் அனைத்து பிழைகளையும் பொறுத்துக் கொள்கிறேன். இவர்களை மன்னிக்கும் பொருட்டே இவர்களை புரிந்து கொள்ள விழைகிறேன். இவர்களின் தலைமுறைகள் இங்கு நலம் கொண்டு வாழ வேண்டுமென விரும்புகிறேன் என்றார் இளைய யாதவர். அவர் குரல் மேலும் தழைந்து தனக்குத்தானே என ஒலித்தது. நான் புரிந்து கொள்வது அல்ல, நான் ஆள்வது அல்ல, நான் கடந்து செல்வது அல்ல, இவர்கள் இங்கு வாழ்வதே முதன்மையானது என்று எண்ணுகிறேன். அவர்களிடமிருந்து விலக நான் முயல்வதே இல்லை. அவர்களால் விலக்கப்படுகிறேன். அரசே, மீண்டும் மீண்டும் அவர்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறேன்.
ஒவ்வொரு முறையும் தோற்று தன்னந்தனியனாக திரும்ப வருகிறேன். யாதவகுடிகளில் எரியும் நெருப்பு என்னால் அணைக்கப்பட முடிவதாக இல்லை. நான் என் முழு உயிர் மூச்சாலும் ஊதி அணைத்து அப்பால் செல்வதற்குள் அவர்கள் அதை பற்ற வைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த வெறுப்பை களியாட்டெனக் கொண்டாடிக் கொண்டிருந்தனர் என்றார் இளைய யாதவர். தருமன், அந்தகர்களும் விருஷ்டிகளும் பிறரை ஆள விழைகிறார்கள் என்று சொல்லப்பட்டது என்றார். ஆம், அது ஓர் உண்மை. ஆனால் முழு உண்மை அல்ல என்று இளைய யாதவர் சொன்னார். அந்தகர்கள் துவாரகையை ஆளும் அரசியின் குலம். விருஷ்டிகள் என் குலம். ஆகவே அவர்கள் முதன்மை கொள்கிறார்கள் என்பது முதல் தோற்றம் மட்டுமே. உண்மையில் அவ்வாறு நிகழலாகாதென்பதே என் விழைவும் ஆணையும். அந்தகர்களும் விருஷ்டிகளும் அவ்வாறே தாங்களும் எண்ணுகிறார்கள். ஏனென்றால் துவாரகை அவர்களுடையது என அவர்கள் உண்மையிலேயே நம்புகிறார்கள். அது பிற யாதவகுடிகளாலும் காக்கப்பட வேண்டுமென விழைகிறார்கள். ஆகவே தங்கள் முதன்மையைத் துறக்கவும் பிறருக்குப் பணியவும் சித்தமாகிறார்கள். அங்கே துவாரகையில் காவல் பணிகள் முதல் தலைமைப் பணிகள் வரை முதலிடம் போதர்களுக்கும் ஹேகையர்களுக்கும் குங்குரர்களுக்குமே. அவர்களின் ஆணைக்குப் பணிந்தே அந்தகரும் விருஷ்டிகளும் வாழ்கிறார்கள். ஆனால் பிறர் அறிவார்கள் அந்த இடம் அந்தகர்களாலும் விருஷ்டிகளாலும் அளிக்கப்படுவதென்று. அது அளிக்கப்படுவதனாலேயே அளிப்பவனை மேலே கொண்டு சென்று விடுகிறது என்று. அவர்கள் அந்தகர்களையும் விருஷ்டிகளையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிறு ஐயம் எழுந்தால் கூட இது அந்தகர்களின் நகரம், விருஷ்டிகளின் கோல் என்று சொல்லத் தொடங்கிவிடுவார்கள். அதை அஞ்சி அஞ்சி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தனர் அந்தகர்களும் விருஷ்டிகளும். ஆனால் அது முதல் தலைமுறை. இரண்டாம் தலைமுறை எழுந்து வந்தபோது அவர்களின் அவ்வுணர்வுகள் அவிந்தன. போதர்களும் ஹேகையர்களும் குங்குரர்களும் தாங்கள் இயல்பாகவே மேலானவர்கள் என எண்ணத் தலைப்பட்டனர். ஏனென்றால் அவர்களின் தந்தையர் மேலானவர்களாக இருந்தனர். அந்தகர்களும் விருஷ்டிகளும் தங்களுக்கு உரிமைகளும் இடமும் அளிக்கப்படவில்லை என எண்ணலாயினர். ஏனென்றால் அவர்களின் தந்தையர் தணிந்திருந்தனர். வெறும் குல அடையாளம் அந்தகர்களுக்கும் விருஷ்டிகளுக்கும் போதவில்லை. அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் சிறுமை கொண்டனர். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கும் சில உரிமைகளும் இடமும் அளிக்கப்பட வேண்டியதாயிற்று. அக்கணமே அது பிறரால் அரசியும் அரசரும் அளிக்கும் குடிச்சலுகை என விளக்கப்பட்டது. ஐயத்தையும் வெறுப்பையும் பரப்புவதைப் போல எளிது பெரிதில்லை. அந்தகர்களும் விருஷ்டிகளும் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள இடம் மிகச் சிறிதென்று உணர்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் துவாரகையை அமைக்கவும் காக்கவும் அளப்பரிய பங்காற்றியிருக்கிறார்கள். அந்தச் சிறு இடம் அளிக்கப்படுவதையே பிறர் எதிர்க்கிறார்கள் என்பது அவர்களை வஞ்சம் மிக்கவர்களாக ஆக்கியது. இவையனைத்திற்கும் இறுதி என ஏதோ ஒரு புள்ளி உள்ளது. பொறுமையின் பெருந்தன்மையின் எல்லை அது. அவை மானுட இயல்புகள் அல்ல அல்லவா? அவை இனிய பாவனைகள் அல்லவா? அந்தப் புள்ளி வந்தது. ஆம், அந்தகர்களுக்கும் விருஷ்டிகளுக்கும் உரியதே இந்நகரம். மாற்றார் தங்கள் இடங்களில் அமைக என்னும் குரல் எழுந்தது. எழுந்ததுமே அது வலுப்பெற்றது. ஏனென்றால் அது அவர்களின் கனவுகளில் முன்னரே பேரிரு கொண்டு நின்றிருந்தது. அது எழுந்ததுமே பிறர் அதிர்ச்சி அடைந்தனர். அக்குரல் நேரடியாக எழாத வரைக்கும்தான் அவர்களின் இடம் அனைத்தும். அதைச் சொல்ல அந்தகர்களும் விருஷ்டிகளும் தயங்கும் வரைக்கும்தான் அவர்கள் பேச முடியும். அதன்பின் அவர்களுக்கிருப்பது தன்னிறக்கத்தின் பாதை ஒன்றே. ஆம், நாங்கள் அயலவர், இந்நகருக்காக ஒருதலை முறைக்காலம் உழைத்தோம். இன்று இந்நகர் வல்லமை கொண்டபின் தூக்கி வீசப்பட்டுவிட்டோம். இதுவே நம் ஊழ் என அவர்களின் உள்ளம் புலம்பத் தொடங்கியது. அதுவும் ஓர் எல்லை வரைதான். அங்கே நின்று, அப்படியென்றால் நாம் ஏன் இந்நகருக்கு உண்மையாக இருக்க வேண்டும்? நாம் சிந்தும் வியர்வையும் கண்ணீரும் குருதியும் இவர்கள் உண்டு மகிழ்வதற்காகவா? நாம் இன்றி இவர்கள் இந்நகரை எப்படி ஆள்கிறார்கள் என்று பார்ப்போம். நம் பங்கென்ன என்று நிறுவுவோம். இவர்கள் நம் குடிதேடி வந்து அடிபணியட்டும் என்று அவ்வெண்ணம் திரும்பியது. அதுவே உளப்பிளவின் உச்சம். தானிருக்கும் கொம்பை வெட்டி வீழ்த்தி தானும் உடன் வீழ்ந்து பிறர் வீழ்ந்ததை எண்ணி மகிழும் இழிவு. அது உருவானதுமே எதிரிகளுக்கு தெரிந்துவிடுகிறது. க்ஷத்திரியர்கள் துவாரகையை நோக்கி நாவோரை காத்திருக்கிறார்கள் என அறிந்திருப்பீர்கள் அரசே என்றார் இளைய யாதவர்.
முதலில் இப்படி ஒரு நகர் இருப்பதே அவர்களுக்கு தெரியலாகாது என்றிருந்தேன். அவர்களிடமிருந்து நெடுந்தொலைவில் அணுக முடியா பாலைக்கு அப்பாலிருந்தேன். பாரத வருஷமே ஜராசந்தனை நோக்கி அமர்ந்திருந்த காலம் அது. நான் மறைந்து போனேன். வணிகமே முதன்மையானதாயிற்று. மெல்ல மெல்ல செல்வம் சேர்ந்தது. அரண்மிக்கதாக நகரை வளர்த்தெடுத்தேன். என்மேல் நோக்குகள் குவிந்தன. அதன்பின் தயங்கலாகாதென்று முடிவெடுத்தேன். என் செல்வத்தை மும்மடங்கு பெருக்கிக் காட்டினேன். சிறிய விரைவுத் தாக்குதல்களினூடாக என் எதிரிகளை வென்றேன். என் செல்வம், மதிநுட்பம், போர்த்திறன் குறித்து அச்சத்தை பாரத வருஷத்தில் நிலைநிறுத்தினேன். அதுவே எனக்குக் காப்பாகியது. அரசே, அது என் எதிரிகளுக்கான அறைகூவல் மட்டும் அல்ல, என் யாதவ குடிகளுக்கானதும் கூட. ஒருபோதும் யாதவர் முழுதாக என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் விருஷ்ணி என்றே பார்க்கப்பட்டேன். ஹேகையர் கார்த்தவேரியன் திரும்பி வருவதையே தங்கள் கதைகளில் சொல்லிக் கொண்டிருந்தனர். போஜர்கள் தங்கள் அரசன் மார்த்திகாவதியை ஆள்பவனே என்று எண்ணிக்கொண்டிருந்தனர். என்னை எதிர்த்தவர்களை நான் முற்றழித்தேன். சததன்வாவை கொன்றேன். கிருதவர்மனை சிறுமை செய்து துரத்தினேன். அக்ரூரருக்கு அவர் யாரென்பதை அவை நடுவே காட்டினேன். ஒவ்வொருவரையும் தங்கள் சிற்றெல்லைக்குள் நிற்கச் செய்து தலைமேல் ஓங்கினேன். நான் மேலெழுந்தோறும்தான் என் குலத்தார் என்னுடன் நிற்பர் என அறிந்திருந்தேன். யாதவர் போர்வீரர்கள் அல்லர். ஆனால் எப்போருக்கும் எண்ணிக்கை ஒரு விசையே. பாரத வருஷத்தின் நடுவே உங்கள் நகரை நிறுத்தி உங்களை சத்ராஜித் என முடிசூட வைத்தது என் அறைகூவலின் இறுதிச் சொல். அதன்பின் எனக்கான கரவுப்படை எழுந்து வருமென நன்கறிந்திருந்தேன். அதற்காகக் காத்திருந்தேன். ஆனால் அது இருளில் நாகம் நுழைவது போல என் நகருக்குள் நுழைந்தது. நான் துவாரகைக்கு திரும்பிய போதே அனைத்தும் தொடங்கிவிட்டிருந்தன. நகருக்குள் நுழைந்தபோதே நான் வேறுபாட்டை உணர்ந்தேன். காவலில், வீரர் முகங்களில், வாழ்த்தொலிகளில். அரண்மனையை அடைந்தபோது எனக்கு முதலில் சொல்லப்பட்டதே அங்கு நிகழ்ந்த பூசல்தான். வழக்கம்போல மிக எளிய தூண்டுதல். துவாரகையின் கன்று பூட்டு விழா. அதில் அந்தகர்களின் காளையை போஜன் ஒருவன் பிடித்துவிட்டான். அவன் அதன் கால்களுக்கு நடுவே தன் மேலாடையை விட்டு நிலை தடுமாறச் செய்தான் என்று அந்தகர்கள் குற்றம் சாட்டினர். போஜர்கள் அதை இழிவுபடுத்தலாக எடுத்துக்கொண்டு சினந்தெழுந்தனர். கைப்பூசல் கல்வீச்சாகியது. போஜர்களில் எண்மர் குருதிப்புண் அடைந்தனர். குருதி வழிய அவர்கள் தங்கள் குலமன்றுக்குச் சென்று முறையிட்டனர். அன்றே போஜர்கள் அனைவரும் தங்கள் காவல் பணிகளை அவ்விடங்களிலேயே கைவிட்டுவிட்டு இல்லம் திரும்பினர். காவல் மாடங்களில் ஆளொழிந்ததை அறிந்ததும் சத்யபாமா கடும் சினம் கொண்டாள். போஜர் குலத்துக் காவலர்களுக்கு 5 கசையடி அளிக்க ஆணையிட்டாள். அவர்களை இழுத்துச் செல்ல ஹேகையர் மறுத்துவிட்டனர். குங்குரர்களும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அந்தகர்களை அனுப்பி அவர்களைப் பிடித்து இழுத்து வரும்படி செய்தாள். அவர்கள் செண்டுவழி முற்றத்தில் கைகள் பிணைக்கப்பட்டு சட்டங்களில் கட்டப்பட்டனர். அவர்களுக்கு சாட்டையடி வழங்கப்பட்டது. ஒரு சொல்லின்றி பற்களை இறுகக் கடுத்தபடி அவர்கள் அந்த அடிகளை வாங்கிக் கொண்டனர். அவர்கள் தண்டிக்கப்படுவதைப் பார்க்க வழக்கம்போல சத்யபாமை சென்றிருந்தாள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் பிழை எண்ணி வருந்தி பொறுத்தருளும்படி கோருகையில் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது அவள் வழக்கம். போஜர்களின் மன்னிப்புக் குரலுக்காக செவிகொர்ந்தபடி வந்த அவள் அவர்களின் அமைதியைக் கண்டு திகைத்தாள். அவள் அந்நிறையைக் கடந்து சென்றதும் பின்னால் ஒரு குரல் ஒலித்தது. போஜர்கள் இதை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அவள் திடுக்கிட்டு திரும்பிப் பார்த்தாள். போஜர்கள் கைகளிலும் சாட்டை ஒருநாள் வந்து சேரும் என்று ஒருவன் சிவந்த கண்களுடன் சொன்னான். சாட்டையேந்திய காவலன் அவனை அடிக்கப் பாய்ந்தான். அவள் கைவீசி அவனை தடுத்துவிட்டு தலையெறிந்து வீச ஆணையிடப் போகிறேன் என்றாள். போஜர்கள் அந்தகர்கள் முன் தலையிழப்பார்கள், வணங்க மாட்டார்கள் என்று அவன் கூவினான். அது ஒரு ஊழ்த்தருணம், அரசே. உண்மையில் அவன் அத்தகைய கொள்கை வீரனாக இருந்திருக்க மாட்டான். அந்தச் சாட்டையடியை எதிர்கொள்ளும் பொருட்டு அவன் உருவாக்கிக் கொண்ட உளநாடகமாக அது இருக்கக்கூடும். அதை நடித்ததுமே அதை உணர்ச்சியுடன் நம்பி அதில் ஈடுபடுகிறான். அத்தருணத்தில் செய்ய வேண்டியது ஒன்றே, அதை ஒரு எளிய கேலி நாடகமாக ஆக்கிவிடலாம்.
நான் அவனை விடுவித்து அவனுக்கு துணிவுக்கான ஒரு பரிசை அளித்து பாராட்டியிருப்பேன். அவன் என் பரிசைப் பெற்றவன் என்பதனாலேயே போஜர்களால் விலக்கப்படுவான். அல்லது அவனை அவர்கள் கொண்டாடினார்கள் என்றால் அது மேலும் கேலிக்குரியதாக ஆகும். செய்யக்கூடாத ஒன்றை அவள் செய்தாள். அவனை ஒரு களப்பலியாக ஆக்கி அவர்களுக்கு அளித்தாள். சினம் கொண்டு உடல் நடுங்க குரல் உடைய அவன் தலையை வெட்டி வையுங்கள், அவன் தலையை வெட்டி இங்கே நட்டு வையுங்கள் என்றாள். அக்கணமே அவன் தலை வெட்டப்பட்டது. உண்மையில் அவள் சொல்வதென்ன என்று அவளை உணரவில்லை. அந்தத் தலை ஓசையுடன் மண்ணில் விழுந்து உருண்டபோதுதான் அவள் திடுக்கிட்டுதான் செய்ததென்ன என்று உணர்ந்தாள். அங்கே நின்றிருக்க முடியாதவளாக தன் அரண்மனைக்குள் புகுந்து மஞ்சத்தில் படுத்துவிட்டாள். குளிர்கண்டவளைப் போல நடுங்கிக் கொண்டே இருந்தாள். எச்செய்தியையும் தன்னிடம் சொல்ல வேண்டியதில்லை என்று ஆணையிட்டாள். போஜர்களின் உட்பிரிவான குக்குட குலத்தைச் சேர்ந்தவர் என் மூத்தவரின் துணைவியான ரேவதி தேவி என அறிந்திருப்பீர்கள். போஜர்குலப் பெண்களும் குங்குரகுலப் பெண்களும் ஹேகயகுலப் பெண்களும் இணைந்து சென்று அவர்களிடம் முறையிட்டனர். சினந்தெழுந்த அவர்கள் நேராக கடல் மாளிகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த என் மூத்தவரிடம் சென்று முறையிட்டார்கள். இக்கணமே என் குலம் மீண்டாக வேண்டும். அந்தககுலத்து அரசியால் இன்று வரை நான் அடைந்த சிறுமைகளை தாங்கிக் கொண்டேன். இது பொறுக்க மாட்டேன். என் குலம் மீட்கப்படவில்லை என்றால் இங்கேயே நாக்கறுத்து செத்து விழுவேன் என்றார்கள். மூத்தவர் அரசு பணிகளில் தலையிடுபவரல்ல, ஆனால் துணைவியை அந்நிலையில் அவர் கண்டதே இல்லை. மருண்டு போய், சரி, நான் சொல்கிறேன் என்று செண்டவெளிக்கு சென்றார். ஓர் ஆணையால் அனைவரையும் விட்டுவிடலாம் என அவர் எண்ணினார். ஆனால் செண்டுவெளியில் ஈட்டிமேல் அமர்ந்திருந்த அவ்வீரனின் தலையைக் கண்டு அதிர்ந்தார். அதைச் சூழ்ந்து போஜர்களும் குங்குரர்களும் அழுகையும் வெறியுமாக கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். குக்குடர்களின் கூட்டம் ஒன்று நெஞ்சிலறைந்து அழுதபடி அவரை நோக்கி ஓடி வந்தது. ஒரு முதியவள் அவரை நோக்கி கைசுட்டி, மூடா, உன் துணைவி உன்னை நம்பி இந்நகர் புகுந்தவள். அவள் தன்மதிப்பைக் காக்க உன்னால் முடியவில்லை என்றால் உன் குண்டலங்களை அறுத்து வீசிவிட்டு காடேகு என்று கூச்சலிட்டாள். அத்தருணம் அவரை நிலையழியச் செய்தது. எங்கே இதைச் செய்தவர்கள்? அவர்களை கட்டி இழுத்து வருக என அவர் ஆணையிட்டார். போஜர்கள் அந்தகர்களை பிடிக்கச் சென்றபோது அவர்கள் படைக்கலங்களுடன் போருக்கு எழுந்தனர். இருதரப்பும் வாள்களும் வேல்களுமாக அரைகூவிக் கொண்டன. அம்புகள் சில எழுந்து பாய்ந்தன. குருதி சிந்த விழுந்தவர்களை தூக்கிப் பிடித்தபடி தெருக்களில் சென்றனர் இருசாராரும். அவர்களைக் கண்டதும் அக்குடிப்பெண்கள் நெஞ்சிலறைந்து கதறியபடி தெருக்களுக்கு வந்தனர். அவர்களின் கதறல் கேட்டு நடுநிலை கொண்டவர்களும் குருதி குதிப்பு கொண்டனர். நகரமே போர்க்களமென்றாயிற்று. தேரிலேறி அக்களத்தின் நடுவே சென்று நின்றார் மூத்தவர். துவாரகை காவலர்களே, யாதவரே, நீங்கள் விழைவதென்ன சொல்லுங்கள் என்று கூவினார். நீர் விருஷ்டிகுலத்தவரா குக்குடகுலத்து பெண்ணின் கணவரா சொல்லும் என்று விருஷ்டிகள் கூவினர். ஆம், அதைச் சொல்லும் என்றனர் பிறர். நான் யாதவன், இந்நகராளும் அரசன் என்றார் மூத்தவர். ஒப்பமாட்டோம், எங்கள் குடிபெருக்காத எவரையும் ஏற்க மாட்டோம் என்று கூவினர் வீரர்கள். மீண்டும் நீங்கள் விழைவதென்ன என்று அவர் கோரினார். இறுதியில் அந்தக குலத்து அரசி வந்து எங்கள் குலமூத்தாரிடம் பிழை பொறுக்கும்படி கோர வேண்டும் என்றார் ஒருவர். அச்சொல் கிடைத்ததும் ஆம், ஆம் என அவர்கள் கூச்சலிட்டனர். அந்தகர்களிடம் விருஷ்டையாகிய நான் மன்னிப்பு கோருகிறேன். பிறரிடம் அந்தக குலத்து அரசி மன்னிப்பு கோருவாள். நான் உறுதியளிக்கிறேன் என்றார் மூத்தவர். அவர்கள் ஆம், அழைத்து வருக அவர்களை என்று கூவினர். தேரில் சத்யபாமையின் அரண்மனைக்குச் சென்றார் மூத்தவர். தன் ஆணையை அரசியிடம் சொல்லும்படி சேடியரிடம் ஆணையிட்டார். ஆனால் சத்யபாமை அவ்வாணையை புறந்தள்ளினாள். எனக்கு ஆணையிட எவருமில்லை இப்புவியில் என்றாள். சினந்தெழுந்து தோள்தட்டியும் தரையை உதைத்தும் மூத்தவர் கூச்சலிட்டார். இக்கணமே அரண்மனைக்குள் சென்று அவள் தலையை உடைக்கிறேன் என்றார். இளைய அரசியர் எழுவரும் அவரை ஆறுதல் படுத்திய பின் சத்யபாமையிடம் சென்று மன்றாடினர். நான் செய்த செயலுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கோரமாட்டேன். அதன்பின் என் சொல்லுக்கு மதிப்பில்லாமலாகும்.
அதற்கு மாற்றாக நான் உயிர்விடவே சித்தமாவேன் என்றாள் அரசி. மன்றாடிய இளையாள்களை சினந்து கையோங்கி வெளியே துரத்தினாள். செய்தியறிந்து அக்ரூரர் ஓடி வந்தார். சினம் வேண்டாம் மூத்தவரே, நான் சொல்கிறேன் அவர்களிடம் என்று உரைத்து உள்ளே சென்றார். அவரை நோக்கவே அரசி மறுத்துவிட்டாள். வெளியே வந்து அக்ரூரர் மூத்தவரின் கைகளை பற்றிக் கொண்டார். மூத்தவரே, பொறுங்கள், நான் போதர்களிடம் பேசுகிறேன் என அவர் மூத்தவரை அழைத்துக் கொண்டு செண்டுவெளிக்குச் சென்றார். நான் மூத்த யாதவன், உங்கள் தந்தையருக்கும் தந்தையென இருப்பவன். உங்களிடம் பணிந்து மன்றாடுகிறேன். பூசல் தவிருங்கள். அரசுக்கு உடல் நலமில்லை. அவர் பொருட்டு நான் நிகழ்ந்தவற்றுக்கு போதர்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்றார். போதர்குலத் தலைவர் சாமியகர், முடியாது, அரசி வரட்டும். உடல் நலமில்லை என்றாலும் அவரே வரவேண்டும் என்றார். சாமியகரே, உம்மை தோளில் தூக்கி வளர்த்தவன் நான். பொறுத்தருளும்படி மண்ணில் நெற்றிதொட்டு மும்முறை வணங்கி கோருகிறேன் என்றார் அக்ரூரர். இல்லை, ஒப்பமாட்டோம். நீர் யார்? நீர் விருஷ்டை குலத்து வந்த பிருஷ்டை கொடியினர். உமக்கும் அந்தகர்களுக்கும் என்ன உறவு? உமக்கும் போதர்களுக்கும் என்ன தொடர்பு என்று ஒருவன் கூவினான். அவர், யாதவர்களே, எந்தை மணந்தது அந்தக குலத்தில். நாங்கள் 12 7 பெண் கொண்டது போதர்குலத்தில். 3 ஹேகய பெண்களை மணந்தனர். இங்கு குலம் விட்டு மணம் கொள்ளா யாதவர் எவருள்ளனர்?